பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் நினையாததும் எதிர்பாராததுமான இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். ஆதார வசனம் சகரியா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களே, பூமியிலே ஆண்டவர் தம் மகிமை விளங்க தெரிந்தெடுத்த பகுதிதான் இஸ்ரவேல் தேசம். தான் தங்கி வாசம் பண்ண தெரிந்தெடுத்த இடம் எருசலேம் நகரம். வேதமும் நியாய பிரமாணமும் சத்தியமும் இங்கிருந்து தான் புறப்பட்டன. சரித்திரத்தில் மைய இடத்தை பிடித்த தேசம் நகரம். முன்னோர்களுடைய பாவத்தால் அக்கிரமத்தால் அந்த நகரம் 32 முறை அந்நியர்களால் மிதிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட தேசமாக இடமாக விளங்கியது என்று வரலாறுகள் சொல்கின்றன. ஏன்? ஆண்டவரின் கோபம். அதிகம் கொடுத்தவரிடம் அதிகம் கேட்கப்படும். லூக்கா 12:48. பிரமாணம், கற்பனை, கட்டளை பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள். உடன்படிக்கை பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள். சாட்சி பெற்றவர்கள் இஸ்ரவேலர்கள். கடவுளின் குரலை நேரடியாக கேட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். இத்தனை இருந்தும் அறிந்தும் புரிந்தும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதால் அவர்களுக்கு தெரியும் இவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பு என்று. இது தெரிந்தும் தேவனுக்கு விரோதமாக நடந்ததால் செயல்பட்டதால் ஒப்பு கொடுத்து விட்டார் அந்நியர் கையில். பின் வெகுவான இரக்கமும் மன உருக்கத்தோடு இறங்கினார். தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசினார். அதில் குறிப்பிடத்தக்க வாக்கு சகரியா 1:17. அதில் சொல்லுகிறார், இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். நான் இன்னும் செய்வேன், பழையதுக்கு கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கின்படி அந்த தேசத்தை முன்னிருந்ததைப் போல எடுத்து நிறுத்தினார். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டீரார். சங்கீதம் 103:9. எரேமியா மூலம் பேசினார். அவர்கள் முன்னிருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்றார். எரேமியா 33:11. அப்படியே செய்து முடித்து சாட்சியும் வைத்தார். இன்று இக்காலத்தில் நமக்கு இந்த வாக்கை கொடுத்திருப்பதின் நோக்கம், இதோ நான் இறங்கிவிட்டேன், இதுவரை அனுமதித்தேன் பல காரியங்களை உன்னுடைய வாழ்வில் உங்களை செதுக்கி உருவாக்குவதற்காக. அறிந்தே நீங்கள் செய்த சில காரியங்களுக்கு கணக்கு கேட்க, அறிந்தே துதிபலி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்காமல், ஜெபம் பண்ணாமல், வேதம் வாசிக்காமல் மனம்போக்கில் போனதற்காக அனுமதித்தேன். இருந்தும் நீங்கள் மன நொந்து என்னிடம் திரும்பி விட்டீர்கள். இதோ இனி உங்களை எதுவும் சங்கரிப்பதில்லை. வறுமை, கடன், நோய், தேவையற்ற பகை, விரோதிக்கிறவர்கள், வேண்டாத ஆவிகள், துஷ்டர்கள் இனி உங்களது எல்லையில் இருப்பதில்லை, வருவதில்லை என்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் எருசலேம், நம் குடும்பம்தான் எருசலேம், நாம் தான் இஸ்ரவேலர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்மேல் எந்த சாபமும் பாவமும் பாவத்தின் சாயலும் இல்லை. நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், புதிய இரத்த உடன்படிக்கையின் பிள்ளைகள். பிதாவின் நேரடி பார்வையில் இருக்கு. இயேசுவின் மூலமாக நம்மை பார்க்கிறார், இயேசுவுக்குள்ளே பார்க்கிறார். இயேசுவின் மூலமாக வெளியே பார்க்கவில்லை, இயேசுவுக்குள்ளே பார்க்கிறார். பிதாவின் சொந்த மக்கள், சொந்த ஜனங்கள். இருந்தும் பல குடும்பங்கள் இன்னும் கடன் என்ற சாபம் இருக்கிறது. எத்தனையோ ஜெபம் ஏறெடுத்தும் நோயின் தாக்குதல் இருக்கிறது. கற்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறது. பிள்ளைகள் காரணமில்லாமல் பெற்றோர்களை வேதனைப்படுத்தும் முரட்டாட்டங்களில் ஈடுபடுவது இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் ஒளி நமக்கு தெரியாது. இருந்தும் கர்த்தர் சொல்லுகிறார், இனி இவைகள் உங்களை சங்கரிக்க விடாமலும் நஷ்டத்தை கொடுக்க விடாமலும் மனம் மடிவாக்க விட மாட்டேன் என்கிறார். இவைகள் யாவையும் நீக்கி சந்தோஷம், மகிழ்ச்சி, செழிப்பை காண செய்வேன் என்கிறார். எப்படி செய்ய போகிறார்? இது நம்முடைய கேள்வி. எப்படி அன்று அவர்களுக்கு செய்தாரோ, இஸ்ரவேலர்களுக்கு செய்தாரோ, முன்னோர்களுக்கு செய்தாரோ, கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றினாரோ அப்படியே நமக்கும் செய்வார். நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் புது கொடுக்கப்படவில்லை வாக்கு. ஏற்கனவே நடந்து பல பேருக்கு கொடுத்து நடத்தி முடித்தினது தான். அது தோல்வியாக போன வாக்கு அல்ல, அது வெற்றியை சுமந்து வரும் வாக்கு. இது கர்த்தருடைய பதில்.
அன்று எங்கேயோ இருக்கிற ராஜா கோரேசின் ஆவியை எழுப்பினார். கோரேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவன் இப்படி ஒருவன் பிறப்பான், அவனுக்கு கோரேஸ் என்று பெயரிடுவார்கள், அவன் இந்த இடத்தில் ஆட்சி செய்வான், அவன் ஆவியை எழுப்புவேன், அவன் வந்து எருசலேம் நகரத்தை கட்டுவான் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த கோரேசு பிறப்பதற்கு முன்பையே சொல்லிவிட்டார். இப்பொழுது கோரேஸ் பெர்சியாவின் ராஜா, அவன் பாபிலோனை ஆளுகை செய்கிறான். அந்த பாபிலோன் தான் இஸ்ரவேல் மக்கள் சிறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டுமானால் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசித்தால் உங்களுக்கு புரியும். அப்போ அந்த கோரேசனுடைய ஆவியை எழுப்பிடுதனாலே அவன் சொல்லுகிறான், கட்டளையிடுகிறான், யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இவன் யூதன் அல்ல, ஒன்றுமே தெரியாது, தேவாலயம் தெரியாது, தேவனை தெரியாது, எதுவும் தெரியாது, யூத முறைமைகள் தெரியாது. ஆனால் அவன் சொல்லுகிறான், இங்கே இருந்த யூதர்கள் புறப்பட்டு, அதாவது சிறைப்பட்டு வந்த யூதர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவர்கள், எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று அறிக்கையிடுகிறான். கேட்டீர்களா? எங்கேயோ இருப்பவன். யாரை வேண்டுமானால் கர்த்தர் எழுப்புவார், எந்த ராஜாவை வேண்டுமானால் எழுப்புவார். அக்காலத்தில் எருசலேமில் கொண்டு வரப்பட்ட தேவாலயத்தை சாமான்கள் பாபிலோன் போய் அதை எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு வந்திருந்தான். அதையெல்லாம் திருப்பி கொடுக்கிறான். பொன், வெண்கலம், வெள்ளி எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து பொருள் கொடுத்து அனுப்பி வைத்தான் எஸ்ரா தலைமையில். மக்களே, எனக்கு தெரியாது, கர்த்தர் சொல்வது உங்களுக்கு அப்படித்தான். உங்களுக்கு உங்கள் குடும்பம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி மேலே மேலே உயரும். எங்கேயோ இருக்கும் ஒரு சீமானை கர்த்தர் எழுப்பப் போகிறார். ஒரு அதிகாரி எழுப்ப போகிறார். ஒரு அரசாங்க சட்டத்தை உங்களுக்காக சாதகமாக மாற்றப் போகிறார். கோர்ட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இதுவரை இல்லாத முன்னேற்றம், ப்ரொமோஷன் கொடுத்து ஏன் இவர்களுக்கு இதுவரை செய்யவில்லை என்று கேட்கக்கூடிய ஒரு அரசாங்க சட்டம், ஒரு கம்பெனியை, ஒரு முதலாளியை எழுப்ப போகிறார். போர்க்கால நடவடிக்கை போல உங்களுக்கு செய்ய போகிறார்கள். எங்கேயோ இதுவரை கிடைக்காத சலுகைகள் கிடைக்க செய்ய போகிறார். நீங்கள் கனவிலும் எதிர்பாராதிருக்கக்கூடிய சேங்ஷன் ஆகப் போகிறது. ஆவியானுடைய நிறைவினால், கிரியைகளினால் வீட்டில் மிகுந்த சமாதானம், சகல இக்கற்றிருந்து விடுதலை, பெற்றோர் பிள்ளைகளுக்குடைய சமாதானம் உண்டாகப் போகிறது. எங்கேயோ இருக்கும் ஒருவரை மனதை தூண்டிவிடப் போகிறார் உங்களுக்கு வேலை செய்வதற்கு. எங்கேயோ இருக்க அரசாங்க அதிகாரியுடைய மனதில் பேசி சட்டத்தையே மாற்றப் போகிறார். இத்தனை காரியமும் அவரது மேற்பார்வையில் நடக்கப் போகிறது. நீங்கள் கர்த்தரை துதிக்கும் துதி பரலோகத்தை அசைக்கப் போகிறது. ஆனந்தமாய் அப்படியே சமூகத்தில் நிற்கப் போகிறீர்கள். இதுவரை வேதனையின் கண்ணீர், இனி அப்படி இல்லை. விடுதலை, மகிழ்ச்சியின் கண்ணீரோடு கர்த்தரை தொழுது கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு இவை அப்படியே நடக்கும். ஆமென். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் யாரை கொண்டும் செய்ய வல்லவர். நாங்கள் காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம், ஆனால் எங்கள் வாய்க்காக தண்ணீரால் நிரப்பப்படும் உம்முடைய வார்த்தையின்படி மகிமை உமைக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு சகலத்திலும் விடுதலை சம்பூரணமாய் கொடுப்பேன், இனி சங்கரிப்பு இல்லை. இந்த வார்த்தையை தூக்கி பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் செய்வதே என்னுடைய கடமை. அப்படியே ஆகும், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.